பிரகாசமா இருக்குங்க. ஜீப்லயே போனவரு ஆட்டோவில் இறங்கி இப்ப ரோடா போறாருல, அதுலயே தெரிஞ்சுக்கோங்க எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அப்படி போய் பண்ணுன்னு சொல்றேன். கேமரா லென்ஸ் அதாவது இந்த 4 ஆண்டு காலத்துல திமுக கற்கால நிலைக்கு இந்த தமிழ்நாட்டை தள்ளிவிட்டது. இதுதான் அவர் 1000 ஆண்டு சாதனைகள் சொல்றாரு. இந்த 1000 ஆண்டுகள் நினைத்து பார்க்கக்கூடிய வேதனையான ஆட்சியை தான் கொடுத்திருக்காங்க. திமுக தரப்புல இந்த 8000 ரூபாய் கூப்பன் ஒண்ணு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதி. அதை எப்படி பாக்குறீங்க? கூப்பனா முதல்ல சொன்னாங்க 1000 ரூபாய், மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு, அது போல நிறைய அதே மாதிரிதான் இது. அதாவது மக்கள் யாரு இந்த ஆட்சியை பார்த்து நிறைகளை சொல்லல, குறைகளை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன உதாரணங்க, இந்த கக்கூஸ் ப்ராஜெக்டை கொண்டு வந்தவரு செல்லம்மாள் கோட்டன் ஒரு இடத்துல கக்கூசை பார்த்து இப்படி பார்த்து கூட திமுக மாவட்ட செயல் வச்சு பார்த்து சீனெல்லாம் போட்டுட்டு அந்த கக்கூசை சீரமைக்கல. இப்ப கடைசியா நாங்க களை இறக்கணும்னு அந்த கக்கூசியை இடிச்சு தரமாட்டமாக்கிட்டார். இதுதான் அவரோட சாதனை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்கு பிரதானமா? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களோட பிரச்சனைகள், அதாவது கஞ்சா புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சொல்லப்போன தமிழ்நாட்டுக்கே கஞ்சா போதை மருந்துகளை சப்ளை பண்ணக்கூடிய கேந்திரமா அவர்கள பெரும்பாலான ஒரு ஆதரவோட துணை முதலமைச்சர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று பொதுமக்கள் எங்களிடம் சொல்கிறார். அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அவர் முதல்ல எழுப்புங்க. நன்றி சார்.